ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்னோட பொண்ணு ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது, நம்ம தமிழ் பீப்பிள் ஒருத்தங்கள மீட் பண்ணேன். அவங்களோட பொண்ணு பால்கோவா செஞ்சு தர சொல்லிட்டே இருக்கா. பால்கோவா செஞ்சா ரொம்ப நேரம் கிச்சன்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு நீங்க ப்ரௌனி செஞ்சு தரீங்களான்னு கேட்டாங்க. ரீசெண்டா ஆயில் பேஸ்டு ப்ரௌனி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபி தான் இப்போ ட்ரை பண்றேன். அவுட்புட் நல்லாவே வந்திருந்துச்சு. உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்றேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பவுல்ல டார்க் சாக்லேட் ஆட் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தட்ல மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா எண்ணெய், முட்டை, வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. என்னோட பொண்ணு நானும் என் பங்குக்கு ஏதாவது பண்ணுவேன்ட்டு லிஸ்ட் பண்ணிட்டே இருந்தா. ஸோ அதனால அவகிட்ட சுகரை மட்டும் ஆட் பண்ணுறதுக்கு கையில் கொடுத்துட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் பால் ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா பேட்டர் இந்த மாதிரி திக்காக தான் இருக்கும். இப்போ இந்த பேட்டரை ஒரு ட்ரேயில் மாற்றி 170 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ஃபட்ஜியாக கிரிங்கிள் டாப் ப்ரௌனி ரெடி ஆகிடும். மெஷர்மெண்ட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.